தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சுவையான மாம்பழ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த ரெசிபியை பார்த்துட்டு உடனே உங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிடுங்க. இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ அல்ஃபோன்சா மாம்பழம் வாங்கி நான் அதோட சதை பகுதியை மட்டும் எடுத்து நல்ல மிக்சரில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது. அப்புறம் ஒரு சில மாம்பழத்தில் நாராக இருக்கும், அந்த மாம்பழம் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் சுகருக்கு நான் ஹனி யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. நீங்கள் கண்டன்ஸ் மில்க் அப்படி இல்லைன்னா சுகர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரெஷ் க்ரீம் நான் வீட்டிலேயே பண்ணியிருக்கிறேன். இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் எண்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் கார்டு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையான ஃப்ரெஷ் க்ரீம் நான் வீட்டில் பண்ணியிருக்கேன்னு. ரொம்ப திக்கான ஃப்ரெஷ் க்ரீம். இது நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிக்கிறதுனால சரியாக தெரிய மாட்டேங்குது, ஒயிட்டாக இருக்குது. ரொம்ப சூப்பரான ஃப்ரெஷ் க்ரீம்ங்க இது நான் 300 ml எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இந்த க்ரீம் இல்லைன்னா நீங்கள் நம்ம அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இன்றைக்கி இதை விப் பண்ணலை, அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். பிளெண்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பூன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குன்னு. நீங்கள் மிக்சர்லலாம் போட்டு இது பண்ண வேண்டாம், ஒன்லி ஸ்பூன்ட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் ரியலி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ நான் அதாவது 1 கிலோ மாம்பழத்தில் உங்களுக்கு எவ்வளோ சதை பகுதி கிடைக்கும் அவ்வளோதான். அதில் 300 கிராம் 300 ml க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. என்ன ஒரு அருமையான கலர் வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் இதில் நான் வெனிலா எசன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஒன்லி எனக்கு மேங்கோவோட ஃப்ளேவர் மட்டும்தான் வேணும், அதனால் நான் எந்த எசன்ஸும் ஆட் பண்ணாமல் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 2 ட்ராப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரியலி இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ ஹாப்பி ஆவீங்க. ரொம்ப யம்மியாக இருக்கும், குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹனி நான் கொஞ்சம் பெரிய டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதுக்கு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஹனிக்கு பதிலாக கண்டன்ஸ் மில்க் அப்படி இல்லைன்னா சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 100 கிராம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹனி 3லேருந்து 5 ஸ்பூன் வரை 5 டேபிள் ஸ்பூன் வரை யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இனிப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் என்ன ஒரு அருமையான கலர் வந்திருக்குன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். நீங்கள் மாம்பழம் வாங்கும்போது ரொம்ப அதிகமாக கனிஞ்ச மாம்பழமாக இல்லாமல் வாங்கிக்கோங்க. இப்போ நான் எல்லாமே ஊற்றிட்டேன். அப்புறம் ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிடுங்க. ஏன் நம்ம இதை இப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இல்லைனா ஐஸாக மேலே இருக்கும். நீங்கள் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 8 hour வைக்கணும். அதுக்கப்புறமும் ஒரு வேளை ஐஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 2-3 தடவை நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து அப்பப்போ இடையில எடுத்து செக் பண்ணி நல்லா இது கிளறி விட்டு வைக்கணும். 2-3 தடவை அப்படி கிளறி விட்டுட்டு திரும்ப ஃப்ரிட்ஜில் அதாவது ஃப்ரீசரில் வச்சுருங்க. பாருங்கள் இப்போ ஐஸ் ஃபார்ம் ஆகலை. இப்போ நம்ம இதை கொஞ்சம் நீங்கள் சுடு தண்ணியில், அதாவது கொஞ்சம் சுடு தண்ணியில் ஒரு கரண்டி, இந்த மாதிரி குழி கரண்டி இருந்ததுன்னா அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி எடுத்திங்கன்னா டக்குன்னு வந்துடும்.
இப்பொழுது சுவையான மாம்பழ ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப யம்மியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிட்டு. அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமும் இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அப்புறம் வந்து மாம்பழம் வந்து அதிக அளவில் வாங்கி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதும் கிடையாது. அப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.